நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். மே மாதம், இந்த மே மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்க போது 12 ராசி அன்பர்களுக்கும் மே மாதம் என்ன சொல்லுது? மெயினாக இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக ஜாதகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சனியும் செவ்வாயும் அந்த ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருப்பார்களே, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையிலும் அது தோஷம் மூல நூல்களில் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எப்பெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அப்பெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். நான் நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமாக சொல்லுவேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வின் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அது மாறிவிடும். ஒரு யோகமான ஜாதகமாக அது மாறிடும். ஃபைட்டிங். சனி ஸ்லோ பிளானட்டு, செவ்வாய் ஃபாஸ்ட் பிளானட்டு. அதனால் இவங்க இவங்க எடுக்கிற வேகத்துக்கு கால நேரமும் ஜாதகமும் ஸ்பீடு கொடுக்காது. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் காலதாமதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அது நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம். ஆனால் பாருங்க அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை குருவுடைய வீட்டில் நடந்து இந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் குரு பயிற்சி நடந்து குருவும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க. செவ்வாய் வெளியில் வராரு. அப்போ இந்த மே மாதம் வான்மண்டலத்திலே ஆகாயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அது இந்த மே மாதம் நடக்குது. மெயினாக நமக்கு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவால் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது, என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது. அதோட கூட சூரியன் உச்சமாகி முதல் 15 நாள் உச்சம் பெற்றிருக்க போகிறார். அப்புறம் வைகாசி பிறந்த உடனே ரிஷபத்தில் உட்கார போகிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பல பேருடைய தலையெழுத்துக்கள் மாறும். பலருடைய தலையெழுத்து மாறும். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடத்துல முன்பின் தெரியாத இடத்தில் உங்கள் வாழ்க்கை தொடங்க போகுது. அப்போ இந்த மே மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் பலரும் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும். யாருக்கெல்லாம் பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, மே மாதம் இந்த மாதத்தை போல ஒரு ராசியான மாதம். இந்த மே மாதம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான மாதம், அப்படிதான் சொல்லணும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. எதுக்கும் யாரும் கவலைப்பட தேவையில்லை. சிம்மராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உறுதியாக சொல்கிறேன். நான் உங்கள் பக்கம். கால நேரம் உங்கள் பக்கம் சாமி. கால நேரம் உங்கள் பக்கம் இருக்கு. கடுமையான காலங்களை தாண்டி வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள், நிறைய அனுபவங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு எக்கச்சக்கமான அனுபவங்கள். காலையில் எழுந்திருப்பாங்க, ஒரு ஃபோன் கால் வரும். அது நெகட்டிவாக இருந்ததுன்னா அப்படி அன்றைக்கி பூரா வீட்லேயே உட்காந்துருவாங்க. சரி, இன்றைக்கி நேரம் சரியில்லை அப்படின்னு. இன்றைக்கி நம்ம வாயே தரக்கூடாது, இன்றைக்கி நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. ஒரு நாளும் இந்த மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், நேரம் பார்த்து அடிக்கணும். கால நேரம் பார்த்து நீங்கள் செய்வீர்கள். எதை ஒன்றுமே ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட் பாருங்கள். ஒரு ராவுகால யமகண்டம் பாருங்கள், ஒரு குளிகை பாருங்கள், ஒரு கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், இல்லை வீட்டோடு கிளம்புறீங்க, இன்னும் ஒரு சகுனம் பார்த்துட்டு கிளம்புங்களேன், சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் செய்து பழகுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே. இதெல்லாம் வெற்றியை கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஒன்றும் பைசா செலவில்லை, ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாளும் கோளும் சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் சிறப்பாக இருக்குது. அதனால தான் சொன்னேன்,
சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் லைஃப்பில் இந்த மே மாதம் ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போது, ஒரு அதிசயம் நிகழப்போது. நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நான் இப்போ அதை சொல்ல மாட்டேன். அப்படியா, இது இப்படி நடந்ததா, எப்படி சாமி இது இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் நல்ல முறையில் பல அதிசயங்கள், மாற்றங்கள் காத்திருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் உண்டு. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, ராசிநாதன் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். சிறப்பான முறையில் உட்கார்ந்துருக்கிறார். சனி செவ்வாய் சேர்க்க, வீடு கொடுத்த செவ்வாய் சனியோடு சேர்ந்து யுத்தம் செய்கிறார், போராட்டம் செய்கிறார். அப்போ நிச்சயமா சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய போராட்டங்கள் வெல்லும். அது குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது ஏதாவது பணங்காசு கொடுத்துட்டு சண்டை போடலாம், இல்லை ஏமாந்துட்டு சண்டை போடலாம். நிறைய நம்ம பார்க்குறோம், ஆன்லைன் மார்க்கெட்டிங்லாம் பார்க்குறோம். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அதிலெல்லாம் மொத்தமாக 10 பேர்கிட்ட வாங்கி இவங்க பணம் போடுறது இல்லாமல் 10 பேர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க தான் பொறுப்பு. யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கை கட்டி நிற்பாங்க. ஏங்க கொடுத்துருங்க, வேணாங்க, தப்புங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் வரக்கூடிய பிரச்சனைகள். அதே போல் விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸு, அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் நண்பர்கள், ஆன்மீக துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க 4 பேருக்கும் இந்த மாதம் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் துறையாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அதே போல் ஆன்மீக துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இல்லை ஓனாக ஆன்மீகத்தில் வச்சு செயல்படக்கூடியவங்க, இவங்க 4 பேருக்கும் இந்த மே மாதம் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சுனாக்கா 12ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். உங்கள் வீண் விரயம் எல்லாம், வீண் செலவுகள் குறையும். இதெல்லாம் வீண் செலவு. சும்மா ஆஸ்பத்திரி செலவாகுது சாமி, தேவையில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது காசு. அதனால் கீழே விழுந்துட்டோம், அடிபடுறது, விபத்து, இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டியதாக இருக்கிறது. எல்லாம் அதில் ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இருப்பது. மெயினாக விபத்துக்கள், சிறு சிறு விபத்துக்கள், அந்த மாதிரி விபத்துக்கள் இருப்பது. உடல்நிலை ஆரோக்கியம், வீட்டுக்காரருக்கு இப்படி இருக்கு சாமி, மனைவிக்கு இப்படி இருக்கு, அல்லது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதல். அப்போ இதெல்லாம் தான் நான் சொல்ல. ஒரு சகுனங்கள் பாருங்கள், ஒரு சின்ன வழிபாடு செய்யுங்க. உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வத்தை பிடிங்க, அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யுங்க. இதேன்னு ஒரு தெய்வத்தை கட்டியமாக பிடிச்சா தான் அந்த தெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும். காரணம், ராசியில் இருக்கக்கூடிய கேது குடும்பத்தை பிரித்து வச்சிருப்பாரு, வேலை செய்கிற இடத்துல நண்பர்களை பிரித்து வச்சிருப்பாரு, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பகைவர்களை உருவாக்கி இருப்பாரு, எங்கே பார்த்தாலும் இனிமையாக இருப்பாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ சிம்ம ராசினா நிறைய பேசலாம், 1 மணி நேரம் பேசலாம். அப்போ நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய, புதிய அனுபவங்களை சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே, ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ இந்த மே மாதம் உங்களுக்கு சரியான மாதமாக அமைகிறது, அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் சிம்ம ராசி அன்பர்களே.